மோடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி பேசியோம். ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வர சொல்லுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் தெரியணுமா? கடைசி வரைக்கும் பாருங்க. சமீபத்தில் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்க முடிந்த இடங்களில் ஒர்க் ஃப்ரமை பயன்படுத்தலாம் என்று மோடி கூறினார். இந்த பேச்சைக் கேட்ட பலர், இனி நிறைய கம்பெனிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு மாறிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பெரும்பாலான நிறுவனங்கள் வழக்கம் போல ஊழியர்களை அலுவலகத்திற்கே வரச் சொன்னன. ஏன்? காரணம், ஒரு நிறுவனம் மட்டும் அல்ல. ஒரு முழு பொருளாதார சங்கிலியே அலுவலகங்களை நம்பி இயங்குகிறது. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ஊழியர்கள் அலுவலகங்களுக்கு செல்வதால் மெட்ரோ, பஸ், டாக்ஸி, ஆட்டோ போன்ற போக்குவரத்து சேவைகளுக்கு வருமானம் கிடைக்கிறது. அதேபோல் அலுவலகங்களைச் சுற்றியுள்ள உணவகங்கள், டீக்கடைகள், கஃபேக்கள், சிறிய கடைகள், பெட்ரோல் பங்குகள் என ஆயிரக்கணக்கான தொழில்கள் இயங்குகின்றன. ஒரே நேரத்தில் அனைவரும் ஒர்க் ஃப்ரம்க்கு மாறினால் இந்த துறைகளின் வருமானம் கணிசமாக குறையலாம். அதனால் சில நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தையும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற தேவையையும் சமநிலைப்படுத்த வேண்டிய நிலை அரசுக்கு இருக்கிறது. அதாவது, மோடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி பேசியது அனைத்து நிறுவனங்களும் உடனே வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு அல்ல. மாறாக, எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கக்கூடிய இடங்களில் மட்டும் அதை ஒரு விருப்பமாக பரிசீலிக்கலாம் என்ற ஆலோசனையாகவே பலர் பார்க்கிறார்கள். அதனால்தான் பேச்சு வந்த பிறகும் பெரும்பாலான கம்பெனிகள் தங்களுடைய வேலை முறையில் பெரிய மாற்றம் செய்யவில்லை. இந்த விளக்கம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வேற காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.